அந்த செங்கோட்டை போய் இணைஞ்சாரு, நாங்க எதுக்கு போய் அதுல இணையணும்? சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக விலை போனவர்கள் இன்றைக்கு எங்கள் கட்சியில் இன்று வெளியேறியது இந்த இயக்கத்திற்கு மிகவும் ஒரு நல்லதொரு, தனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு 1 கண் போக வேண்டும், தனக்கு பதவி மாத்திரம் இருந்தால் போதும், கட்சி தன் கையில் இருந்தால் போதும், திமுக ஆண்டு விட்டு போகட்டும் என்கிற ஒரு சுயநலத்தோடு சிலர் இருக்கின்ற காரணத்தினால்தான் திமுக இப்படி ஸ்ட்ராங்கா அறைகோல் விடுகிறது. எங்களுக்கு உரிய மரியாதை எங்கள் இயக்கத்தினருக்கு இருக்கின்ற கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் இடம்பெறுவோம். யாருங்க ஏங்க அந்த செங்கோட்டை போய் இணைஞ்சாரு, நாங்க எதுக்கு போய் அதுல இணையணும்? கூட்டணின்னு கேளுங்க, அதை விட்டுட்டு இணைவீங்களா? அப்படி கேளுங்க பிரதர். கூட்டணியா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்னும் டைம் இருக்கு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலையைத்தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக, ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும். பொறுத்திருந்து முடிவெடுப்போம். பாஜகவுடைய தலைவர்கள் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க, அதுக்கான ஏதாவது மாற்றத்திற்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாங்களா? அதாவது அண்ணாமலை எனது நண்பர், நாங்க சந்திப்பது நட்பு ரீதியான சந்திப்பு தான். அதை தாண்டி அதில் நீங்க அரசியல் கணக்குகள் அதுல ஏதாவது தொடர்பு படுத்துனீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை லட்சம் தொண்டர்கள் கடந்த 8 ஆண்டுகள் உழைப்பினால இந்த இயக்கம் பல மாவட்டங்கள்ல நாங்கள் தான் தீர்மானிக்கின்ற சக்தியாக எங்கள் தொண்டர்கள் உழைப்பாலும் அங்குள்ள மக்களாலும் நாங்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கட்டமைப்பு 75 ஆண்டு கட்சிக்கும் 50 ஆண்டு கட்சிக்கும் இணையாக இருக்கக்கூடிய அளவில் எங்கள் கட்டமைப்பை எங்கள் நிர்வாகிகள் பலப்படுத்தி இருக்கிறார்கள். 19 மற்றும் 21 தேர்தலில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் லட்சம் தொண்டர்கள், விலை போகாத தொண்டர்கள் என்னோடு பயணிக்கின்ற காரணத்தினாலும் சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக விலை போனவர்கள் இன்றைக்கு எங்கள் கட்சியில் இன்று வெளியேறியது இந்த இயக்கத்திற்கு மிகவும் ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குகின்ற விதமாக என்னோடு கொள்கைக்காக போராடுகின்ற நிர்வாகிகள் இன்றைக்கு இயக்கத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த தேர்தலில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி முற்றை பதிப்போம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்திலே உறுப்பினர்களாக உறுதியாக செல்வோம். வாய்ப்பு கிடைத்தால் கூட்டணியில மந்திரி சபையில இடம்பெறுகின்ற வாய்ப்பும் கிடைக்கின்ற பிரகாசமான அறிகுறிகள் எல்லாம் இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். சார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிபந்தனை வைக்கிற கட்சியெல்லாம் இல்ல. நட்பு ரீதியாக எங்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற கூட்டணியில நாங்கள் உறுதியாக இடம்பெறுவோம். ஏன்னா நாங்களாம் அம்மாவின் வளர்ப்புகள். எங்களுக்கு உரிய மரியாதை எங்கள் இயக்கத்தினருக்கு இருக்கின்ற கூட்டணியிலே உறுதியாக நாங்கள் இடம்பெறுவோம். அந்த கூட்டணி உறுதியாக எங்கள் தொண்டர்கள் கூட்டணி வெற்றிக்காக எங்கள் நிர்வாகிகள்
எந்தவித பாரபட்சமின்றி உழைக்கக்கூடியவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். இது ஏதோ அதீத நம்பிக்கையில சொல்ல, நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். இப்ப 24 பாராளுமன்ற தேர்தல் போல அதே நிலைதான் நீடிச்சிச்சு. தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றல. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதுபோல பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரமாக்குவோம்னாங்க. மருத்துவர்கள், செவிலியர்களை நிரந்தரமாக்குவோம்னு சொன்னாங்க. நிறைய வேலை வாய்ப்புகளை, காலி இடங்களை எல்லாம் நிரப்புவோம், புதிய வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு உருவாக்குவோம்னாங்க. மாணவர்களுக்கு அவர்களுக்கு பெற்ற படிப்பு கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வாங்க. விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிப்பதாக சொன்னார்கள். மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைத்து தரப்பினர்களுக்கும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 3 ஆண்டுகள் இருந்த பாராளுமன்ற தேர்தலில், ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்களுக்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தது யார் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் 39 பாராளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை தந்தவர்கள் யார் என்பது, யார் செய்த தவறு என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் நான் சொல்றேன், அவர்கள் 200 தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதே எதிர்க்கட்சிகள் கூட்டணியில தவறு செய்வார்கள். சிலர் அதற்கு தனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு 1 கண் போக வேண்டும், தனக்கு பதவி மாத்திரம் இருந்தால் போதும், கட்சி தன் கையில் இருந்தால் போதும், திமுக ஆண்டு விட்டு போகட்டும் என்கிற ஒரு சுயநலத்தோடு சிலர் இருக்கின்ற காரணத்தினால்தான் திமுக இப்படி ஸ்ட்ராங்கா அறைகூவல் விடுகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.